ஜனாதிபதி சின்ன ஷார்ட்ஸோட வாக்கிங் போறாருன்றதும் தமிழ் மக்களுக்கு மகிழ்ச்சியை தரும் ஒரு செய்தியாக மாறிக்கொண்டிருக்கிற ஒரு காலப்பகுதியிலே சில விடயங்களை இன்னும் போக போகத்தான் சில விடயங்கள் எங்களுக்கு தெளிவாக தெரிய வரும். யாழ்ப்பாணத்தில் ஜனாதிபதி நடைபயிற்சி செய்கின்றார் என்பது தமிழ் மக்களுக்கு மகிழ்ச்சியை தரும் செய்தியாக மாறிக்கொண்டிருக்கும் காலப்பகுதியில் சில விடயங்கள் போக போகத்தான் தெளிவாக தெரிய வரும் என இலங்கை தமிழரசு கட்சியின் மட்டக்களப்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் ரா சாணக்கியன் தெரிவித்துள்ளார். மட்டக்களப்பு களுவாஞ்சிக்குடி நியூ ஒலிம்பிக் விளையாட்டுக் கழகத்தின் ஏற்பாட்டில் நந்தவனம் முதியோர் இல்லத்தில் நந்தவனத்தில் ஒரு நாள் என்னும் தொனிப்பொருளில் தைப்பொங்கல் கொண்டாட்டம் இன்று நடைபெற்றது. நந்தவனம் முதியோர் இல்லத்தில் உள்ள முதியவர்களை மகிழ்ச்சிப்படுத்தும் வகையிலும் பொங்கல் விழாவினை சிறப்பிக்கும் வகையிலும் இந்த நிகழ்வு நடைபெற்றது. நியூ ஒலிம்பிக் விளையாட்டுக் கழகத்தின் கழக தலைவர் சத்தியசீலன் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் இலங்கை தமிழரசு கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் ரா சாணக்கியன் பிரதம அதிதியாக கலந்து சிறப்பித்துள்ளார். பொதுவாக நிகழ்வுகளுக்கு போனால் விழிக்கிறது தான் கஷ்டம். அதுவும் நான் நினைக்கிறேன் இன்று களுவாஞ்சிக்குடியை சேர்ந்த எல்லா பெரும் தலைகளும் நான் நினைக்கிறேன் இந்த வளாகத்தில் இருக்கிறார்கள். அந்த வகையிலே ஒரு சிலருடைய பெயர்களை குறிப்பிடாமல் விட்டிருந்தால் நிகழ்வானது நியூ ஒலிம்பிக் விளையாட்டுக் கழகத்துடைய ஏற்பாட்டிலே நான் வருகை தந்த பொழுதுதான் எங்களுடைய முன்னாள் நியூ ஒலிம்பிக் விளையாட்டுக் கழக அந்த காலப்பந்தய தலைவராக இருந்த புருஷோத்மன் அவர்கள் எனக்கு நினைவூட்டிருந்தார். 2019 ஆண்டிலே நாங்கள் இந்த இடத்திலே நாங்கள் அந்த நிகழ்வு ஒன்றை செய்திருந்தோம். அந்த நிகழ்வுக்கும் நான் நினைக்கிறேன் அதே அனுசரணையாளர் என்று நினைக்கிறேன். நானும் அந்த நிகழ்வுக்கு நானும் கலந்து கொண்டேன். அந்த கலந்து கொண்டதில் கற்றுக்கொண்ட பாடத்தின் அடிப்படையில் நான் சொன்னேன், 9 மணிக்கு அழைப்பதிலே போட்டிருக்கிறீங்க, சரியா எத்தனை மணிக்கு வர வேணும் என்று சொல்லுங்க, அந்த டைமுக்கு வாரணும். ஏன்னா அன்றைக்கு 9 மணிக்கு வந்தோன்னா நான் நினைக்கிறேன் 11 மணி அப்படிதான் நாங்கள் நிகழ்வு ஆரம்பித்த நாங்கள். அப்போ அந்த நேரத்தில் பாராளுமன்ற உறுப்பினர் இல்லை, அப்போ வேண்டிய அளவு நேரம் செலவழிச்சிட்டு இருக்கலாம். ஆனால் இப்போ கொஞ்சம் கூடுதலாக வேலைகள் இருக்கிற காரணத்தினால் நேரத்துக்கு அறிவிக்க சொன்னால் அந்த வகையிலே இது தொடர்ச்சியாக இந்த நிகழ்வை செய்து கொண்டு வரும் நியூ ஒலிம்பிக் விளையாட்டுக் கழகத்தினருக்கு என்னுடைய பாராட்டுகளை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். என்றால் உண்மையிலே இந்த நிகழ்வின் மூலம் இந்த முதியோர்களுக்கான ஒரு மகிழ்ச்சியை நீங்கள் வழங்குவதற்கு செயல்படுவதை உண்மையிலே பாராட்ட வேண்டிய விடயம். அதே போல தான் இந்த வருடம் 60வது ஆண்டை பூர்த்தி செய்யும் உங்களுடைய கழகம் நான் நினைக்கிறேன் சித்திர கொண்டாட்டமாக இருக்கும். ஏனைய கலாச்சார நிகழ்வு இது அனைத்தும் சிறப்பாக செய்வீர்கள். அதுக்கான முழு ஒத்துழைப்பும் நான் வழங்குவதற்கு என்னால் முடிந்த அளவு வழங்குவதற்கு தயாராக இருக்கிறேன் என்ற செய்தியை இந்த இடத்துல சொல்ல வேண்டும். அதே போல தான் நான் நினைக்கிறேன் என்னுடைய தந்தையார் கடந்த 2 மாதங்களுக்கு முன்பாக எங்களை விட்டு பிரிந்திருந்தவர். அதுக்கு பிறகு களுவாஞ்சிக்குடியிலே நான் நினைக்கிறேன் தான் முதலாவது ஒரு நிகழ்வில் நான் கலந்து கொள்கிறேன். அந்த வகையிலே அவருடைய அந்த இறுதி நிகழ்வுகளுக்கு வருகை தந்த அனைவருக்கும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். பலர் வர விருப்பமாக இருந்தாலும் கூட வரக்கூடிய சூழல் இல்லாமல் போனது. அந்த வகையிலே வருகை தந்தவர்களுக்கும் நன்றி. நான் அடுத்த வாரம் 2026 முதலாம் மாதம் 25ஆம் தேதி சீமு ராசமாணிக்கம் ஐயாவுடைய ஒரு 113வது ஞாபகார்த்த தினத்தை முன்னிட்டு ஒரு நிகழ்வு ஒன்றை நாங்கள் ராசமாணிக்க மக்கள் அமைப்பை நடாத்துறதுக்கு திட்டமிட்டிருக்கிறோம். அந்த வகையில் அதுக்கான அழைப்புதல் உங்கள் அனைவருக்கும் சுந்தரலிங்கவண்ணன் ஊடாக நான் அனுப்பி வைப்பேன். நீங்கள் கட்டாயம் அதில் கலந்து கொள்ள வேண்டும் என்றதையும் இந்த இதை சொல்லிக்கொண்டு ஒரே ஒரு விடயத்தை மாத்திரம் சொல்லி விடைபெறலாம்னு நினைக்கிறேன். நான் நினைக்கிறேன் களுவாஞ்சிக்குடியை பொறுத்தளவிலே நான் பாராளுமன்ற உறுப்பினராக தெரிவு செய்யப்பட்டதுக்கு பிறகு எங்களால் முடிந்தளவு வேலை திட்டங்களை நாங்கள் இந்த கிராமத்திலே முடிந்தளவு நாங்கள் செய்திருக்கிறோம். பல வேலை திட்டங்களுக்கு முன்னே அரசாங்கத்தை சேர்ந்த சில அரசு அதிகாரிகளும் தடையாக இருந்தது. நான் நினைக்கிறேன் எங்களுடைய முகாமைய ஆலய பரிபாலன சபையினுடைய உறுப்பினருக்கு தெரியும். கிட்டத்தட்ட எங்களுடைய ராசமாணிக்கம் மண்டபத்துக்கு ஒதுக்கப்பட்ட 2.5 கோடி ரூபாய் காசு திருப்பி போனது. எங்களுடைய கடற்கரையிலே ஒரு பூங்கா அமைக்கிறதுக்கு தைப்பொங்கல் அன்று கூட பார்த்து நாங்கள் அதிகமான இந்த பிரதேசத்தை சேர்ந்தவர்கள் ஓந்தாச்சிமடம் போன்ற பிரதேசத்திலே தங்களுடைய அந்த பொழுதுபோக்குக்காக பொங்கல் அன்று சென்றிருந்தார்கள். களுவாஞ்சிக்குடியிலேயும் கடற்கரையில் பெருந்திரளாக மக்கள் இருந்தார்கள். அந்த பிரதேசத்திலே ஒரு பூங்கா அமைக்கிறதுக்கு 75 லட்சம் ரூபாய் காசு ஒதுக்கப்பட்ட நிலையில் கூட அந்த நிதியை திருப்பி அனுப்பிவிட்டார்கள். என்னுடைய பொது மைதானத்துக்கு 1 கோடி ரூபாய் நிதி பெறுமதியான வேலை திட்டங்களை நாங்கள் முன்வைத்து நாங்கள் அதிலே ஒரு பாதி அளவு வேலை தான் நாங்கள் ஒரு குறிப்பிட்ட அளவு வேலை தான் நடந்தது. இதெல்லாம் நாங்கள் எங்களுடைய கிராமத்தை அபிவிருத்தி செய்ய வேண்டும் என்று நான் பாராளுமன்ற உறுப்பினராக இருந்த முதலாவது
அந்த சந்தர்ப்பத்திலே நாங்கள் செய்த சில விடயங்கள், இன்னும் பல விடயங்கள் செய்ய இயலாமல் போனதுகள் இது, இன்னும் செய்த விடயங்கள் நான் இன்றைய பட்டியலாக சொல்ல விருப்பப்படவில்லை. ஆனால் தற்பொழுது 2020ஆம் ஆண்டு நான் பாராளுமன்ற உறுப்பினராக தெரிவு செய்யப்பட்ட முதலாவது வருடம் 2வது வருடத்திலே எங்களால் பெருசாக வேலை செய்யக்கூடிய ஒரு சூழல் இருக்கில்லை. எங்களால் அந்த நேரத்திலே அரசாங்க கட்சி, நாங்கள் எதிர்கட்சியை சேர்ந்த நாங்கள் அரசாங்க கட்சி தான் எல்லாம் செய்ய வேண்டும், அரசாங்க கட்சியூடாக தான் எல்லா வேலையும் செய்வோம் என்று அவங்களோட ஒரு நிலப்பாடு இருந்தது. ஆனால் போக போக அந்த நிலப்பாடு மாறி நாங்களும் தேவைப்பட்ட நாங்கள் எங்களோடாகவும் வேலை செய்யக்கூடியதாக வேலை செய்ய வேண்டிய தேவை வந்தது. அந்த அடிப்படையில் எங்களுடைய மக்களுக்காக இந்த களுவாஞ்சுடியில் இருக்கும் பல தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு, களுவாஞ்சுடி என்றதை நான் குறிப்பிட்டு சொல்கிறேன் என்றால் இது களுவாஞ்சுடியில் நடக்கும் ஒரு நிகழ்வு, ஊடக நண்பர்களும் இருக்கிறார்கள் என்றால் இது களுவாஞ்சுடியில் நடக்கிற நிகழ்விலே களுவாஞ்சுடியிலே இருக்கிற விஷயங்களை தான் பேச வேண்டும் என்றால் பொதுவாக இணைய கிராமங்கள் இருக்கிற நிகழ்விலே அந்த கிராமத்துடைய பிரச்சனைகளை பேசலாம். பொதுவாக எங்களுடைய மாவட்டத்திலே பல வேலைகளை நாங்கள் எதிர்வரும் காலத்தில் நாங்கள் செய்ய வேண்டும். இந்த அரசாங்கத்தை பொறுத்தளவிலே இன்று ஜனாதிபதி சின்ன ஷார்ட்ஸோட வாக்கிங் போறார் என்றதும் தமிழ் மக்களுக்கு மகிழ்ச்சியை தரும் ஒரு செய்தியாக மாறிக்கொண்டிருக்கிற ஒரு காலப்பகுதியிலே சில விடயங்களை இன்னும் போக போகத்தான் சில விடயங்கள் எங்களுக்கு தெளிவாக தெரிய வரும். நான் இன்று ஒரு அரசியல் கருத்துகள் பெருமளவு பேச விருப்பப்படாத காரணத்தினால் அந்த விடயங்களை நான் தவித்துக் கொள்கிறேன். ஆனால் தற்பொழுது நான் நினைக்கிறேன் எங்களுடைய மண்முனை தென்னிரு பற்றினுடைய பிரதேச சபையுடைய தவிசாளர் நான் நினைக்கிறேன் பல விடயங்களை இந்த கிராமத்திலே முன்னெடுத்து கொண்டிருக்கிறார். அந்த அடிப்படையிலே உண்மையிலே அவருக்கும் நாங்கள் பாராட்டுகளை தெரிவிக்க வேண்டும். நான் நினைக்கிறேன் பொதுவாக வெள்ளம் வந்தால் என்னுடைய தொலைபேசி ஓயாமல் அடித்து கொண்டிருக்கும். இந்த 12ஆம் மாதம் 11ஆம் மாதம் வெள்ளம் வந்துட்டு அந்த காணடைச்சிருக்கு, இதை வெட்ட வேணும், இந்த வடிகான சுப்புறப்படுத்த வேணும், ஜேசிபி கொண்டு வாங்க. களுவாஞ்சுடி மாத்திரமல்ல மற்ற மாவட்டம் பூராகும். ஆனால் இம்முறை இந்த வெள்ளம் வந்த காலப்பகுதியிலே பெரிதளவில் எனக்கு தொலைபேசி அழைப்பில் வரலைன்னா நான் என்னுடைய தவிசாளர் உறுப்பினர்கள் அந்த பணியை சிறப்பாக செய்திருக்கிறார்கள். ஆனால் வேறு வேறு அழைப்புகள் வருது. அவரும் தவிசாளரும் கொஞ்சம் உஷாரானவர், சில முரண்பாடுகளையும் சில முரண்பாடுகளும் இருக்குது. அது எல்லாத்தையும் நீங்கள் அனைவரும் ஒன்றாக கதைத்து எல்லாம் இணைந்து, அவரும் ஒரு துடிப்பான ஒருவர், அவருடன் எல்லாம் அவர் இந்த கிராமத்தை சேர்ந்தவர். அந்த வகையிலே இந்த கிராமத்தில் இருக்கிறவர்கள் அவரை சில ஆலோசனைகள் வழங்கி அவரையும் சேர்த்து கொண்டு நாங்கள் எங்களுடைய கிராமத்தை அபிவிருத்தி செய்வதற்காக நாங்கள் இந்த பொது ஆண்டிலே தாய் பிறந்திருக்கு, இந்த பொது ஆண்டிலே நாங்கள் அனைவரும் ஒன்றாக சேர்ந்து செயல்பட வேண்டும் என்றதையும் சொல்லி, அதே போலதான் ஒரு சிலர் இந்த கிராமத்தை சேர்ந்தவர்கள் வேறு வேறு கட்சியில் இருந்து எங்களை விமர்சிக்கிறதெல்லாம் செய்கிறார்கள். அவர்களுக்கும் ஒரு அன்பான வேண்டுகோள், நாங்கள் உங்களோட கோபமும் இல்லை, நீங்கள் விமர்சிக்கிறதால் எங்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லை, அவர்களே நாங்கள் முடிந்தளவு எல்லா விடயங்களையும் இணைத்து கொண்டு பயணிக்க வேண்டும், ஒரு கிராமம் என்ற ரீதியிலே பயணிக்க வேண்டும் என்றதை இந்த புது வருடத்திலே பிரார்த்தித்துக் கொள்கிறேன். மேலதிக செய்திகளுக்காக எமது யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.